பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமாங்க, நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். நான் ஒரு சங்கீதம் 14:7 சங்கீதம் 14:7 எடுத்தீங்கன்னா அதிலிருந்து வாசிக்கிற ஒரு வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தங்கள் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அப்போ தங்க ஜனம் சிறையிருப்புல இருக்கும்போது கர்த்தர் அதை திருப்புவார். அவர் தான் திருப்ப முடியும். சரிங்களா? அப்போ இந்த சிறையிருப்புன்றது என்ன, அப்படி அந்த சிறையிருப்பின் அனுபவம் என்ன அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஜஸ்டா சொல்றேன். சிறையிருப்புனா ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டு போயிட்டான், இல்லை சிறை ஏதாவது ஒரு பழக்கம், இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் அவனை சிறை பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுனா அவனால தன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் ஒரு அடிமை ஆயிடுவான், அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவான், இல்லை ஒரு நாட்டுக்கு அடிமை ஆயிடுவான், ஒரு ஸ்லேவரி வந்துடும். அவனால தன் சுயமா எதையுமே செய்ய முடியாது. இது சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பின் அனுபவம் எப்படின்னா ஒரு வேதனை உள்ளது. இந்த சிறையிருப்புல வரலான்னு நினைச்சா தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வெளியில வர முடியாது. ஒரு வேதனையான அனுபவம். அப்புறம் என்ன ஆகும்னா வாழ்க்கையே இருளடைஞ்சு போயிடும், எந்த முன்னேற்றமும் இல்லாம போயிடும். ஒரு சிறைப்புல ஒரு நாட்டுல ஜனங்கள் போய் சிறையிருப்புல மாட்டிட்டா அப்படித்தான் அந்த அதிகாரிகளுக்கு தான் கீழ்பட்டு இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். அதே போல நம்ம ஒரு பழக்கத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டோம்னா அந்த சிறையில மாட்டிக்கிட்டா அந்த சத்ரு எவன் கொண்டு போய் நம்ம சிறையில வச்சிருக்கானோ அவனுக்கு அடிமை ஆயிடுவோம். அப்படிதாங்க சிறையிருப்பின் அனுபவம் மிக கொடுமையானது, மிக வேதனையானது. அதை விட்டு வெளியில வரணும்னா நம்மால முடியாது, இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். இங்க கிளியரா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புறார் கர்த்தர் தாங்க. கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பார். நம்ம ஒரு சிறையில மாட்டிக்கிட்டோம்னா அதுல விடுவிக்கப்படுறதுக்கு, விடுதலை பெறதுக்கு தேவன் மாத்திரம் தாங்க செய்ய முடியும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பழக்கத்துல சிறை பிடிக்கப்படுற கிளீனா பைபிள் நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணது பாருங்க. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் ஒரு மதுபானத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மதுபானம் என்னன்னா குடிக்கிறாங்க இல்லையா? குடிக்கும்போது துவக்கத்துல யாரும் விரும்பி குடிக்கிறது இல்ல, யாரும் வேணும்னு செய்யறது இல்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த பைபிள்ல சொல்ற மாதிரியே தாங்க. நீங்க எல்லாரும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. என்னோட சேர்ந்து அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த வசனமே உங்களுக்கு அழகா எடுத்து சொல்லும். ஒரு மதுபான பிரியன் என்ன ஆயிடுவான், ஒரு மதுபானம் குடிக்கிறவன் அவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சத்தியம் சொல்லுது, தேவனுடைய வேத வசனம் சொல்லுது. நீங்க எடுத்துக்கோங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதுல என்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா? 29வது வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கண்கள். 30ஆம் வசனம் சொல்லுது, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் அளப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. பாருங்க, இந்த சாராயத்தை நாடிட்டு இந்த கலப்புள்ள மதுபானத்தை குடிச்சிட்டா அவங்களுக்கு தான் என்னமா எப்படி இருக்குன்னா ஒரு சிறையிருப்பு. ஐயோ, வேதனை. பைபிள் சொல்ல புலம்புறான், துக்கம், வீட்டுல ஒண்ணுமே செய்ய முடியல, யாருக்கும் எதையும் செய்ய முடியல, பிள்ளைகள் விருப்பப்படுறது இல்லை நம்மள. ஆமா, மதுபானம் குடிச்சிட்டா அந்த தகப்பன அந்த பெற்றோர் விரும்புவாங்களா, அந்த பிள்ளைகள் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. ஏன்னா இவனுக்கு என்ன, எப்படியாவது குடிச்சிடணும், அவனா விடாது. அந்த சாத்தான் சிறை பிடிச்சு வச்சிட்டதுனால இவனால குடிக்காம இருக்கவே முடியல. இந்த குடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? காசு வேணும். காசு இல்லை. எப்படி ஒரு
செய்தா தானே வராது. அதனால என்ன ஆகும், வீட்டுல துன்பப்படுத்துவான், இல்லைன்னா சம்பாதிக்கிறதுலாம் கொண்டு போய் குடிச்சிருவான். பிள்ளைகளோட முன்னேற்றம் தடைப்பட்டுரும், பிள்ளைகளோட சாப்பாடு பசியை உண்டாக்கிடும். இதெல்லாம் நிதானத்துல இருக்கும்போது அந்த மதுவான பிரியன் நினைப்பான், ஐயோ நம்ம விட்டுணும், எவ்வளவு நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே, நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட சண்டை போடுறது இதனால தானே, இதை விட்டுடணும்னு நினைப்பான். நான் கொஞ்ச நேரத்துல அதோட நிதானம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் குடிக்கிறதுக்கு போயிடுவான். அவனால விட முடியாது. ஏன்னா அவன் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டான், அவன் சிறையில மாட்டிக்கிட்டான். அவனுக்கு வேதனை, துக்கம், அவனுக்கு காயங்கள். நம்ம பார்த்துக்கோல, இந்த மதுபானம் குடிச்சவங்களாம் இதே மாதிரி தானே தெருவில் படுத்திருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க, காரணம் இல்லாமல், தேவையே இல்லாதுதான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அந்த குடி பழக்கத்துல இந்த வசனம் சொல்ற மாதிரி அவ்வளோ அவனுக்கு வேதனைகள். அது யாருக்கு, அந்த குடிக்கிறவனுக்கு தான் அந்த வேதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் 31ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மதுபானம் ரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தூண்டும் போது நீ அதை பாராதே. என்ன சொல்லுது, என்ன வசனம் சொல்லுது, மதுபானம் வர்ணமா இருக்குமா, அப்படியே பார்த்தா பளபளப்பா இருக்குமா. நான் சொல்லலைங்க, என்னோட அனுபவம் இல்ல, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, பளபளப்பா இருக்கும், இட்ஸ் அட்ராக்டிவ், அது உன்னை அப்படியே வசீகரப்படுத்தும், உன்னை இழுத்து கொள்ளும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை பாராதே, அதை பார்க்காத. அது என்ன செய்யும், அது மெதுவா இறங்குமா. எப்படி, அது மெதுவா இறங்குமா. நான் இப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாம் கேட்குறேங்க, இப்போ வாலிப பிள்ளைங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. எல்லா பெண்கள் கூட மோசமா தான் இருக்காங்க. நான் கேள்விப்படுறேன். நான் சிலர் கேட்பேன், ஏம்மா இப்படி பண்றீங்க, ஏன்பா இப்படி பண்றீங்க ஆண்டி, இதெல்லாம் கிக்கே தராது ஆண்டி, இதுல எல்லாம் குடிச்சா ஒன்றும் ஆகாது ஆண்டி, ஜஸ்ட் ஃபார் கம்பெனி. ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட அவனுக்காக கம்பெனி கொடுக்குறாண்டி, இது குடிக்கிறதுனால ஒன்றும் ஆகாதாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் மெதுவாய் உன்னை இழுத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, வாலிபனே நீ அதை பார்க்காத, அப்படிப்பட்ட கம்பெனி உனக்கு வேண்டாம். இது மெதுவா அப்படிதான் இது கிக்கே வராது, இது போதையே தராது அப்படின்னு சொல்லி கம்பெனி கொடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது மெதுவா அதை கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமே, இதை கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அது அதிகமாய் இல்லாமல் போயிடும். உன்னோட சுயநினைவே இல்லாமல் போயிடும். என்னாகும், விட்டுடலாம் நினைச்சாலும் உடம்புல நர்ஸ் வீக்காய் நடுங்கும், குடிச்சாதான் நிதானம் இருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போய் விடுவாய். ஆனா அதனாலதான் வேதம், இளைஞனே வாலிப பிள்ளையே, நீ நல்லா யோசிச்சுக்கோ, யாருக்கும் நீ கம்பெனி கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரி சிநேகிதர்கள் உனக்கு வேண்டாம், நீ குடிக்காத. வசனம் சொல்லுது, மதுபானம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுமா, பளபளப்பா தோணுமா, அது போயிட்டீங்க என்னாகுமா, மெதுவா இறங்கும், உன்னையே மாத்திரும். முதல்ல அப்படிதான் கிக்கு வராது, அதுக்கப்புறம் அதுவே உன்னை கிக்கு பண்ணிடும். அதனால நீ தயவு செய்து அது பக்கம் போகாத, வாலிப பிள்ளையே நீ போகாத. உன்னுடைய வேத வசனம் எச்சரிக்கிறது. அப்புறம் அது என்ன செய்யுமா, அடுத்த வசனம் பாருங்க, 32வது வசனம், நீதிமொழிகள் 23:32 வசனம், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். எப்படி இருக்குங்க, பாம்பு கடிச்சா எப்படி இருக்குங்க, விரியனை கடிச்சா கொட்டும், எங்க போனாலும் எந்த திசை ஒண்ணு விரும்புறவங்களே இருக்க மாட்டாங்க. ஆமா, ரோடுல நீ நடந்து போனா ஜனங்க விலகி போயிருவாங்க. ஆமா, பிள்ளை என்ன சொல்லுவியோ, நீ எனக்கு தகப்பனே இல்லை, நீ இந்த மதுபானத்தை குடிச்சு வீட்டுல வந்து கலாட்டா பண்றதுக்கு நீங்க வராதீங்க வீட்டுக்குன்னுவாங்க. ஆமா, அது குத்தும், அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல சீண்டும். 33ஆம் வசனம் என்ன சொல்லும், உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கி உன் உள்ளம் தாறுமானதை பேசும். அப்போ நீ எல்லாரையும் பார்த்து இஷ்டம் போல, பெண்களை பார்த்து ஆண்களை அசிங்கமா பேசுனாங்க, பேசுறதே என்னன்னு தெரியாம பேசுவாங்க. ஏன்னா அவனுக்குள்ள நிதானம் இல்லை, அவன் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டான், அவன் வேதனைப்பட்டு போயிட்டான். இப்போ உன்னை ஆட்டு விற்கிறது சத்துரு. அந்த சிறையிருப்புல நீ மாட்டிக்கிட்ட, உன்னோட சத்ரு உன்னை
ஆட்டு வைக்கிறான். நீ என்ன பேசுறன்னு தெரியாது, யார பேசுறன்னே தெரியாது, எங்க பேசுறன்னே தெரியாது. அப்படி பேசி அப்ப என்ன செய்வாங்களாம், அவர்கள் அடித்தார்கள். 35 வசனத்திலே என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை. அவங்க அந்த முதல் வசனம் சொல்லிச்சு பாத்தீங்க, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத காயங்கள் ஏற்பட்டுருச்சு. அறைந்தார்கள், எனக்கு சோரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பார். அடிப்பாங்க, ஒத்துப்பாங்க, வெறுப்பாங்க, கண்டபடி பேசுவாங்க அவங்கள. ஆனா உங்களால அதை விட முடியாது. மாட்டிக்கிட்ட வசனத்தின் கீழ்ப்படி. இளைஞனே, நீ முதல்ல கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிஞ்சினா நீ மாட்டிக்க மாட்ட, நீ சிறையில போயிட மாட்ட. போனீன்னா இதுதான் உன்னோட அனுபவம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியல, ஒரு 40 வயசு ஆயிட்டீங்க, 35 வயசு ஆயிட்டீங்க, பெரியவங்க ஆயிட்டீங்க, பயங்கர குடிகாரன் ஆயிட்டீங்க, சிறையில மாட்டிக்கிட்டீங்க, வேதனை, துக்கம், புலம்பல், அடி, உத, காரணம் இல்லாத காயங்கள் வளர்றது எல்லாம் இருக்கு. விட்டுலான்னு நினைக்கிறேன் சிஸ்டர், நான் விட்டுலான்னு நினைக்கிறேன் சிஸ்டர், என்னால விட முடியல, நான் அப்படிதான் நினைச்சு படுக்கிறேன், என்னதான் பண்ணாலும் என்னால விட முடியல. காலையில போய் அது கொஞ்சோண்டு குடிச்சாதான் எனக்கு ஒரு நிதானமே வருது சிஸ்டர், என்னால முடியல, விடணும்னு தான் நினைக்கிறேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலதான், ஆனா என்னால இந்த குடியை விட முடியலையே, என்னால முடியலையே அப்படின்னு புலம்புறவங்களையும் நான் கேட்டிருக்கேன். ஆமா, நீ சிறையில மாட்டிக்கிட்ட, சத்ருவின் கையில பிடிபட்டுட்ட, இப்ப என்ன செய்யணும்? உன்னால உன்னை விடுவிச்சுக்கவே முடியாது. 100% உன்னால நீ உன்னை விடுவிச்சுக்கவே முடியாது. நீ நல்லா முட்டி போட்டு, ஆண்டவரே, என் தேவனே, என்னை விடுவியும், சிறையிலிருந்து விடுவிக்கிறவர் நீதான் நான் கேள்விப்பட்டேனே. நீ மனம் கசந்து அழுது மனவேதனையோடு என் தேவனிடத்துல போனீனா, என் தேவன் உன் இருதயத்தை பார்த்து உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் சிறையிருப்பை மாற்றக்கூடிய வருவர் தான் இயேசு மாத்திருந்தாங்க. Nobody can do. உன் வைஃப் செய்ய முடியாது, உன் பிள்ளைகள் செய்ய முடியாது, நீயா தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன்னா நீ மாட்டிக்கிட்ட, நீ சிறையில மாட்டிக்கிட்ட. நீங்க பாருங்க, இந்த சிறையை மாத்துறது இயேசு மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான் செய்ய முடியும்ன்றதுக்கு சில வசனங்கள் நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 14:7, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் தாங்க தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்ப முடியும். இன்னொரு வசனம் எடுத்துக்கோங்க, சங்கீதம் 126:1 எடுங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, கர்த்தர் தாங்க அந்த சியோன் சிறையிருப்பை, என்ன பழக்கமா இருக்கட்டும், என்ன கேரக்டரா இருக்கட்டும், கேரக்டர்ஸ் கூட ரொம்ப முக்கியங்க. கோபம் வந்துடும், இச்சை, பொருளாசை, பணத்தாசை, பல சிறையிருப்புகள், சின்ன சின்ன காரியங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு அது பெருசாகி அப்படியே அது துக்கத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்து, ஈகோ, பெருமை, பொறாமை, இது எல்லாமே ஒரு சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடும். அதுல இருந்து நீங்க விடுவித்துக் கொள்றதுக்கு ஒரே வழி என் இயேசு மாத்திரமே. என் இயேசு மாத்திரம். எந்த இடத்துல சிறையிருப்பு வரும்போதும் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது தேவனே அவங்க சிறையிருப்பை திருப்பினார் அப்படின்னு வசனங்கள் இருக்கு. அப்ப அந்த சிறையிருப்பை நம்ம மாட்டிக்காதபடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாலிபனே நீ மாட்டிக்காத, வாலிபனே நீ மாட்டிக்காத, நீ விலகி ஓடிப்போ, சகல பாவங்களுக்கும் விலகி நீ ஓடிப்போ. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், மதுபானம் மட்டும் இல்லைங்க, நிறைய காரியங்கள் நம்மளை சிறை பிடிச்சிடும். சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம பெரிய சிறைக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். ஓடிடு, எங்கேயும் நின்றுடாத. அண்ணா அப்படி ஓடி போகாம நீ மாட்டிக்கிட்டேனா, இயேசுகிட்ட ஓடிட்டு வந்துரு, இயேசுகிட்ட ஓடி வந்துரு. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் எல்லா சிறையிருப்பையும் மாற்றவில்லை. உன் கோபமா, உன் பொறாமையா, உன் எரிச்சலா, எதுல நீ மாட்டிக்கிட்டு இருக்க, இச்சையா, எதுல நீ மாட்டிட்டு இருக்க, கம் டு ஜீசஸ். இயேசு விட்ட அவர் உன் கதத்தை திருப்புவார், உன் சிறையிருப்பை திருப்புவார். அப்படி திருப்பும் போது என்ன ஆகுமா, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உனக்கு திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் அப்படி
அப்படியே என்ன ஆகுமா, அப்படியே ஒரு கனவு கண்டு போன மாதிரி ஆயிடுமா அந்த சிறையிருப்பு. அவ்வளோ அழகா ஆண்டவர் மாத்திடுவாராம், இயேசு சுவாமி மாத்திடுவாராம். பிள்ளைகளே, நீங்க ஏசாமிட்ட வாங்க, நீங்க ஏசாமிட்ட வாங்க, அவர் உங்கள் சிறுவிருப்பை மாத்துவார். முதல்ல கேர்ஃபுல்லா இருங்க, மாட்டிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க, விலகி ஓடுங்க, விலகி ஓடுங்க. மாட்டிட்டீங்களா? மாட்டிட்டவங்க ஏசாமிட்ட வாங்க. நீங்க உங்க சிறையிருப்பை மாற்றி உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்க இப்ப கேட்டுமேப்பா, நாங்க என்னத்துல சிறை பிடிச்சிருக்கோமோ தெரியலையே சுவாமி. நாங்க குடிக்கிறது இல்ல, நாங்க யார் பின்னாலையும் போறது இல்ல, ஆனா எங்களுக்கு கோபம் வந்துருதே ஆண்டவரே, எங்களுக்கு பொருளாசை இருக்கே ஆண்டவரே, எங்களுக்கு பொறாம இருக்கே ஆண்டவரே, எந்த சிறையில நாங்க மாட்டிட்டு இருக்கோம் ஆண்டவரே, நாங்க சொல்லு பார்க்கணும்ப்பா, ரொம்ப சொல்லு பார்க்குறோம்ப்பா ஆண்டவரே. நாங்க என்ன பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஏதேதோ மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்து எங்களோட புத்தியெல்லாம் கெட்டு போகுது. ஜனங்கள் எங்களிடத்தில் பேசும்படியா விரும்பும் போது எங்களுக்கு பேச விரும்பவில்லை. நாங்க பிடிச்சிருக்க சிறை வேற, நாங்க அந்த சிறைக்குள்ள மாட்டிட்டோம். இந்த சிறையிருப்பெல்லாம் மாற்ற வல்லவர் என் இயேசு. இந்த சிறையிருப்பை மாற்ற வல்ல இயேசுவே, நீங்க இப்ப என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா. இத்தனை பிள்ளைங்க கண்ணீரோட கேட்கிறாங்க, மாட்டிட்டோமேப்பா, எவ்வளவு ரகசிய பாவங்கள் செய்கிறீங்க, எவ்வளவு ரகசியமா இருக்கீங்க, எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் ஒருவர் தாங்க இயேசு. ஆண்டவரே, இயேசுவே, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கழிப்பும் செழிப்பும் உண்டாக்கும்படியா உங்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.